நான் அன்றிலிருந்து என்னுடைய மெய்யான அன்பை அறிந்து கொண்டேன். அந்த அன்பு ஒரு நாளும் இருமாப்பாயிராது. அந்த அன்பு பொய் சொல்லாது. அந்த அன்பிலே குறை இருக்காது. பிரியமானவர்களே, அது மெய்யான அன்பாய் இருக்கும். அது பரிபூரணமான அன்பாய் இருக்கும். அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்திலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்கிறது கிறிஸ்தவ மதமோ என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மதம் மாற்றுகிறவர் அல்ல, அவள் மனம் மாற்றுகிறவராயிருக்கிறார். எங்களுடைய இருதயத்திலே கொண்டு வருகிற மாற்றமே இயேசு கிறிஸ்துவின் மாற்றம். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க மதம் மாற தேவையில்லை. நீங்க எந்த ஒரு சேச்சிக்கும் போக தேவையில்லை. நீங்க செய்கிற காரியங்கள் எதையுமே விட தேவையில்லை. உங்களுடைய துன்பமான நேரம் இருக்குதோ, நீங்க கஷ்டப்படுகிற நேரம் இருக்குதோ, உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விகளோடு இருக்கிற நாட்கள் இருக்கிறதோ, யாரை நம்புவேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் இருக்கிறதோ, அந்த நாட்களிலே நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். எனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் எனக்காக பிறந்தவர். அவர் எனக்காக மரித்திருக்கிறார். மறுபடியும் 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது